Good morning, church. We welcome you once again as we are gathered in His presence to hear and to obey His word. காலை வணக்கம். இங்கே வந்திருக்க கடவுளுடைய பிரசனத்தில் வந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் ஒரு விசையாக வரவேற்கிறோம். My beloved children and the joy givers of my heart, happy Children's Day and God bless you all. அருமை பிள்ளைகளே, என்னோட இருதயத்துக்கு சந்தோஷத்தின் காரணமானவர்களும் உங்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. This morning we would like to share a thought on letting go. இன்னைக்கு காலையில் கூட போக விடுதல் அப்படின்ற பற்றி சில தாட்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். Before that, can we close our eyes and look to the Lord? அதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். Father God, we just want to thank you for this very special day that you have given us, Lord. அன்புள்ள கர்த்தாவே, இந்த விசேஷமான நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We remember all the children whom you have kept us under our care, Lord. அன்றே எங்களோட அக்கறைக்கு கீழாக வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We want to thank you and we want to bless them as a church this morning. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். Father God, speak to us this morning, Lord. Give us ears that we can listen to your word. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் எங்கள் கூட பேசுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு எங்கள் செவிகளை திறந்துடுங்க. We thank you, Lord. In Jesus' name we pray. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Let's read a passage from a common psalm, that's Psalm 127 verses 4 and 5. நாம் வேத புத்தகத்தில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சங்கீதமான சங்கீதம் 127 4-5 வசங்களை ரீட் பண்ணலாம். Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. Happy is the man who has his quiver full of them. They shall not be ashamed, but shall speak with their enemies in the gate. சங்கீதம் 127:5-6. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருகளோடு பேசுவார்கள். This is a psalm written by wise man Solomon and it is called Builder's Psalm. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா கட்டுகிறவர்களின் சங்கீதம். Very powerful arrow in a master's hand can accomplish much. ஆண்டோட கரத்தில் இருக்க ஒரு வலிமையான அம்பு பல விஷயங்களை சாதிக்கும். The same in the hand of a weak person can achieve nothing. அதே பலமுள்ள ஒரு அம்பு ஒரு சாதாரண மனிதன் கிட்ட இருக்கும் போது அது ஒண்ணுமே சாதிக்காது. So it is not the instrument but the hand of the master that wields the instrument. இது இந்த கருவினால ஒண்ணுமே கிடையாது. அந்த கருவி ஆண்டவரால் யூஸ் பண்றது தான் அதோட பலன் வருது. An arrow in the quiver is an idiom. இப்படியா ஒரு மரபு சொல்லிருக்கிறது, அம்பரா துணியில் வைக்கப்பட்ட அம்பு. It is a strategy that could be used to achieve your objective. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு உபய தந்திரம் நம்மளோட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. When it comes to our children and the children under our influence, our main objective is to achieve what is in the Lord's heart. நம்ம இந்த சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடியில் இருக்கிற சிறுவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டரோட நோக்கத்தை அவங்க மூலியமாக நம்ம நிறைவேற்றணும். You see, arrows are designed to fly. இந்த அம்பு பார்த்தீங்கன்னா பறக்கிறதற்காக வடிவமைக்கப்பட்டது. They were never intended to be inside a quiver all the time. அது எப்போ பார்த்தாலும் இந்த அம்பரா துணியில் இருக்கணுன்றதுக்காக அது டிசைன் பண்ணப்படலை. The quiver is just a vehicle that carries them until they are ready to be released. இந்த அம்பரா துணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வைத்து அது உபயோகப்படுத்துறதற்காக எடுத்துட்டு போகிற வரைக்கும் உதவுகிற ஒரு உபகரணம் தான். So it is with our children. They were never intended to be with us within the four walls of a home all the time. இதுதான் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஒத்து போகுது. அவங்க இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறதுக்காக அவங்க படைக்கப்படலை. Our home is merely a means to prepare them, to shape them, to balance them and to send them out.
நம்மளோட வீடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஆயத்தப்படுத்துறதற்கு, அவங்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்கறதுக்கு, அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட வீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. They'll be released into the master's hand to hit the bullseye. அவங்க குறுகிய காலத்தில் வந்து நம்மளோட ஆண்டோட கையில் வந்து ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை அடைக்கிறதற்காக நம்மளோட ஆண்டோட கரத்தில் வந்து அர்ப்பணிக்கப்படுவாங்க. Dr. West Stafford in his book Too Small to Ignore says like this. I would just read this. I work far more diligently at my role of Papa than I do at being president of the corporation Compassion International. My daughters are now 22 and 18 years old, but not once have they been able to honestly say, Daddy, you cared about the other children of the world, but you forgot me. டாக்டர் வெஸ்ட் ஸ்டாட்ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து ஒரு கம்பேஷன் இன்டர்நேஷ்னலோட ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் எழுதின ஒரு புத்தகமான தள்ளப்படுறதற்கு ரொம்ப சிறிய விஷயம் அப்படின்ற புத்தகத்தில் அவர் இப்படியா எழுதுறாரு, நான் வந்து ஜனாதிபதியாக இருக்கிற ரோலுக்கு பிரயாசப்படுகிறத காட்டிலும் என்னோட மகள்களுக்கு அப்பாவாக இருக்கிறதற்கு தான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். என்னோட மகள்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு 22 வயது, இன்னொருத்தவங்களுக்கு 18 வயது. அவங்க ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து அப்பா நீங்கள் இந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கு மேலே அக்கறைப்பட்டீங்க, ஆனால் எங்கள் மேலே அக்கறைப்படலை அப்படின்ட்டு ஒரு நாள் கூட அவங்க சொல்லலை. அவ்வளோ தைரியமாக அவரால் இதை சொல்ல முடிஞ்சுது. How beautiful is that and what confidence he has. எவ்வளோ அருமையான ஒரு கூற்றில் அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. God once told Abraham like this. ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி ஒரு வார்த்தை இப்படி சொல்லியிருக்காரு. For I have known him in order that he may command his children and his household after him that they keep the way of the Lord to do righteousness and justice in Genesis 18:19. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். Our highest responsibility is to train them in the ways of the Lord. நம்மளோட உச்சபட்ச கடமையே ஆண்டவரோட வழியில பிள்ளைகளை நடத்துவது தான். Our equal responsibility is to letting them go trusting our heavenly Father. அதற்கு சரியான இன்னொரு கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கரத்தில் அவங்கள விட்டு விடுறது தான் அடுத்த கடமை. Why is it so hard to let go? ஏன் விட்டு விடுறது ரொம்ப கடினமாக இருக்கு? Why is it so hard to pull back on the arrow and then to send out the to pull back on the bow and send out the arrow? ஏன் வில்ல நம்ம இழுத்து விடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு? We don't want to give up on our parental control. நம்ம பெற்றோருக்குடியான அந்த கண்ட்ரோலை விடுறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு கிடையாது. We have spent so many years taking care of them, nurturing them, protecting them and providing for them. நம்ம பல வருஷம் நம்ம பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்கள பாதுகாத்திருக்கோம், அவங்கள அருகையாக பண்படுத்தி வளர்த்துருக்கோம். And this business of letting go diminishes our role as parents. இந்த விட்டு போக விடுறது இந்த ஒரு கடமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடமையை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ரோலை வந்து அந்த இடத்துல மழுங்க செய்கிறது. In these days most of us are helicopter parents and it is going to be even more harder for us. இந்த நாட்களில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அது இன்னும் கடினமாக இருக்குது பிள்ளைகளை விட்டு விடுறதுக்கு. But letting go doesn't happen all at once. It's a big process. பிள்ளைகளை போக விடுறது வந்து அப்படியே ஒரே ஒரு வாட்டி மட்டும் நடந்துட்டு முடிகிற போகிற விஷயம் இல்லை, தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். Launching your children is something that is progressive in nature. நம்ம பிள்ளைகளை வந்து அர்ப்பணிக்கிறதுன்றது வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிற ஒரு காரியம். We start releasing our children from the time they are born. நம்ம பார்த்தோன்னா நம்ம பிள்ளைகளை வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே நம்ம விட்டு விட்டோம். It starts from the cutting of the umbilical cord. இது எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடியை அறுக்கிறதுலேருந்தே தொடங்குது. The first day of dropping them in the kindergarten class. முதல் நாள் வந்து அவங்கள போய் எல்கேஜியில் அவங்கள விட்டுட்டு நம்ம திரும்பி வரப்பே நடக்குது. The first day they climbed a huge bus and went on their own. முதல் நாள் வந்து ஒரு பெரிய
பேருந்துல வந்து அவங்கள தனியா அனுப்புறதுல தொடங்கிடுது. How about their first bicycle ride? அவங்களோட அவங்களோட சைக்கிள் அவங்க ரைட் பண்றது எப்படி? You have to know when to hold on and when to let go of them. அவங்க சைக்கிள் ஓட்டும் போது நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்ப அவங்கள பிடிக்கணும் எப்ப அவங்கள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. If you lack this courage to let go, you are soon going to become very tired of running beside them. ஓகே, நம்ம இந்த சைக்கிள் அவங்களுக்கு சொல்லி தரும் போது நம்ம விட வேண்டிய இடத்துல அவங்கள விடாம அதுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் அவங்கள பிடிச்சிட்டே போனோம்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா அவங்க சைக்கிள் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுவாங்க, அவங்கள பின்னாடியே துரத்திட்டு போயே சோர்ந்து போயிடுவோம். And then comes the time when they get their coveted driver's license and want to travel on their own. ஒரு காலம் மாறும், அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு தங்களோட சொந்த வாகனத்தை எடுத்து தனியாக போகணுன்ற காலம் வந்துடும். And one of the last practice releases may be sending them off to college or helping them to find their partners. கடைசியாக அவங்க போக விடுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை காலேஜ்க்கு அவங்கள தனியாக ஹாஸ்டலில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அனுப்பி விடுறதா இருக்கட்டும். Actually, we are releasing them into a personal responsibility to God. நம்ம அவங்கள அப்படி அனுப்பி விடுறது பார்த்தீங்கன்னா எப்போ விடுவிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆண்டரோட தனிப்பட்ட ஒரு கருத்துக்குள்ளே நம்ம அவங்கள அர்ப்பணிக்கிறோம். We read this in Deuteronomy 6 verses 6 to 7. இதை நம்ம உபாகமம் 6-7 வசனங்களை இப்படியா பார்க்கிறோம். Moses told the people of Israel, "And these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down and when you rise up." உபாகமம் 6:6-7. இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. Yeah, it may be that you are here this morning realizing that we didn't do a good job as in releasing our children. ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்ம பிள்ளைகளை வந்து விட்டு விடுறதுல வந்து நம்ம ஒழுங்காக சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். Perhaps one of you know that you have still not cut the apron strings, not released the child fully. ஒருவேளை சில பேர் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கலாம் நம்ம பிள்ளைகளோட அந்த அங்கி கடைசி துணியை வந்து நம்ம விடாமல் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. They may be married, perhaps they would have moved away, but you are still trying to parent them. ஒருவேளை பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவங்க போயிருக்கலாம் அவங்க வாழ்க்கை துணையோட, இன்னும் கூட நம்ம அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். Perhaps you have blown the release of your children and you feel the weight of guilt this morning. ஒருவேளை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃப்ரீடமை கொடுக்காம அந்த அதை வந்து நீங்கள் ஊதிருக்கலாம். ஸோ அதனால இப்போ வருத்தப்பட்டு இதை கேட்டுட்டு இருக்கலாம். God understand he is still waiting to receive us and forgive us and take the guilt of weight of guilt. Sorry. கர்த்தர் வந்து நம்மளை இன்னும் புரிஞ்சுப்பாரு. அவர் நம்மளை வந்து கூப்பிட்டு நம்மளோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளோட அந்த குற்ற மனசாட்சிலேருந்து நம்மளுக்கு விடுதலை தரதுக்கு காத்துட்டு இருக்காரு. Perhaps we have a child who has blown the release. ஒருவேளை சில பிள்ளைகள் வந்து தங்களோட அந்த விடுதலையை வந்து ஊதிருக்கலாம், சரியா பயன்படுத்தாம போயிருக்கலாம். You did your best to do what you have to do as a parent. ஒரு பெற்றோரா நீங்க என்ன கடமை பண்ணுமோ அதை நீங்க நல்லாவே பண்ணிட்டீங்க. You would have done a good job of aiming those arrows at the target of godliness. நீங்க வந்து ஒரு நல்ல வேலையா அந்த அம்பை வந்து கரெக்டான ஒரு இலக்கை நோக்கி பாய வைக்கிறதுக்கு கடவுளுக்கு ஏத்த பக்தியில வந்து வளர்த்திருப்பீங்க. But somehow they did not fly straight, but they went down. ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த இலக்கை அடையாம கீழே விழுந்திருக்கலாம் அந்த அம்பு. The same heavenly Father who is there to receive us is also waiting to receive our children. அதே பரமபிதா நம்மள வந்து ஏத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி தான் நம்ம பிள்ளைகளையும் ஏத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. He knows the shackles of sin on their lives and he still loves them. நம்ம பிள்ளைகளை வந்து கட்டி வைத்திருக்க அந்த பாவ பிடிய வந்து கடவுளுக்கு தெரியும். அவர் இன்னும் அவங்கள நேசிக்கிறாரு. He will not cease to knock on the doors and call them back, to the straight and narrow path. அவங்க இருதய கதவை தட்டுறதுக்கு அவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாரு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு தன்னோட அவரோட பாதையில நடத்துக்கிறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. As we all know, Jacob had 12 sons.
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தாங்க. Sure, he produced a great son like Joseph, but 2 of his other sons were murderers and 2 had a difficult or a bad sexual life. யோசேப்பை போல ஒரு நல்ல மேன்மையுள்ள மகனை பெற்றிருந்தாலும் 2 மகன்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலைக்காரர்களாக இருந்தாங்க. 2 மகன்கள் வந்து தன்னோட அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு குழப்பமான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணின மகன்களாக இருந்தாங்க. Samuel was the greatest judge Israel ever had, but his boys were so dishonest and corrupt. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதியாக இஸ்ரவேலை ஆண்டுட்டு இருந்தார். ஆனால் அவரோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை பண்ணாங்க. David's father Jesse didn't even think that David would be a good king. ஈசாய் பார்த்தீங்கன்னா தாவீதோட தன்னுடைய மகனான தாவீது வந்து ஒரு ராஜாவாக இருப்பான்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. But we know how wrong Jesse was. ஆனால் வந்து ஈசாய்க்கு தெரியும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. Whether it's our own biological children or adopted children or spiritual children or children with any disability, all that we have in common is letting them go. ஒருவேளை நம்மளோட சொந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிள்ளையாக இருக்கலாம், இல்லை நம்ம தத்தெடுத்த பிள்ளையாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஒரு விசேஷ தேவை நிறைந்த ஒரு பிள்ளையாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துலேயும் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் காமனாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கரத்தில் போக விடுறது. First we are going to see a mom who let her son go. நம்ம முதலாவதாக ஒரு தன்னுடைய மகனை வந்து போக விட்ட ஒரு தாயை குறித்து பார்க்கலாம். Jochebed trusted and feared God, and God began to orchestrate many events in her life. யோகபெத் அவங்க வந்து கடவுளை நம்பி அவர்கிட்ட அந்த போக விட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் கடவுள் வந்து எல்லாத்தையும் கோர்வையான சிச்சுவேஷன்ஸை நடத்தி தந்தார். We read that from Exodus chapter 2 verse 1 and 2. And a man of the house of Levi went and took as wife a daughter of Levi. So the woman conceived and bore a son, and when she saw that he was a beautiful child, she hid him 3 months. யாத்ராகமம் 2:1-2 வசனங்கள். லேவியின் குமாரரில் ஒருவன் லேவியரின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். Yeah, and it goes on to say in verse 3, but when she was no longer able to hide him, she took a papyrus basket for him and sealed it with bitumen and pitch. She put the child in it and set it among the reeds along the edge of the Nile. அப்படியா வசனம் 3 இப்படி சொல்லுது. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். Yeah, there came a day when she could not hide the child any longer. She had to let him go. நாள் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வந்து அவளால் மறித்து வைத்து வளர்க்க முடியல. அதனால அந்த பிள்ளையை போக விட வேண்டியதாக இருந்தது. Just imagine the emotions, the feelings the mother could have had while placing the child in the basket and let him go. அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வந்து தன்னுடைய பிள்ளையை வைக்கும் போது அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக ஒரு பாதிப்பு இருக்கும், என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், கொஞ்சம் நான் கற்பனை பண்ணி பாருங்களேன். She was a woman of faith. She let him go but continued to trust God. அவள் வந்து ஒரு விசுவாச தாயாக இருந்தா. அதனால தான் தன்னோட பிள்ளையை வந்து போக விட்டு கடவுளை நம்பிக்கொண்டே இருந்தா. She was a woman, a mother of influence. She knew after doing the best that she could, she had to trust God for the rest. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற ஒரு மதராக இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை போக விட்டுட்டு கர்த்தரை நம்பி அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இப்படி தான் Jochebed did get Moses back for a little while. ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் யோகபெத்துக்கு வந்து மோசே திரும்ப கிடைச்சாங்க. They say probably for about 3 years she could have Moses with her. நம்ம இதில் சொல்கிறாங்க ஒரு வேளை 3 வருஷம் கண்டிப்பாக மோசே வந்து யோகபெத்தோட இருந்திருப்பாரு அப்படின்ட்டு. Those must have been precious years, the years in which she could love the child and influence the child in the ways of the Lord. இந்த 3 ஆண்டுகள் கண்டிப்பாக யோகபெத்துக்கு வந்து ஒரு விலையேற பெற்ற ஆண்டுகளாக தான் இருந்திருக்கும். அந்த பிள்ளையை கடவுளோட பக்தியில் வளர்த்துருப்பாங்க. அப்படி அந்த பிள்ளையை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. I imagine she must have taught him about Abraham, Isaac, Jacob and Joseph. நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து யோகபெத் வந்து அவங்கள முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கள பற்றி யோசேப்பை பற்றி கூட சொல்லி கொடுத்து தான்
மோசேக்கு வளர்த்திருப்பாங்க. He must have learned about faith in God and fearless courage. கண்டிப்பா மோசே வந்து கடவுள் மேல வைக்கிற விசுவாசத்தையும் அதுக்கப்புறம் பயம் இல்லாத ஒரு தைரியத்தையும் அவர் கத்திருப்பாரு. And a day came again for Jochebed to let him go again and trust in God. நாள் ஒன்று வந்தது யோகபெத்க்கு இப்படியா தன்னோட மகனை திரும்பவும் போக விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு நாள் வந்தது. Yeah, she would have wondered if he would be safe, whether he would be identified among the Egyptians. அவர் கண்டிப்பா வந்து நினைச்சிருப்பா மோசே வந்து பத்திரமா இருப்பாரா இல்ல அங்க சேஃபா எகிப்தியர் மத்தியில மோசே பத்திரமா சேஃபா இருப்பாரா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். Would he forget me? Would he forget our family, our clan? Everything must have run in the minds of Jochebed. யோகபெத்துக்கு வந்து தன்னுடைய மகன் தன்னை மறந்துடுவானோ தன்னோட குடும்பத்தையும் தன்னுடைய கோத்திரத்தையும் மறந்துடுவானோன்னு சொல்லி இப்படி பல கேள்விகள் வந்து அவரோட மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். So what do we do when we can't do anything more? நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில The influencer mom chose to trust God and let go. இந்த இன்ஃப்ளூயன்சர் மாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து நம்பிக்கை வச்சு தன்னோட மகனை போக விட்டாங்க. Yeah, we need to also understand on the other hand, when we trust God and let go, not all babies kept in the basket, they survive. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வந்து கடவுளை நம்பி அனுப்பிவிடும் போது எல்லா பிள்ளைகளும் வந்து அந்த பெட்டியில் வைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவாங்கன்ற நம்பிக்கை கிடையாது. Not all illnesses are healed, not all jobs are restored, not all marriages are mended. எல்லா சுகவீனமும் சுகமாயிடுமோ இல்லை எல்லாருக்கும் வேலை கிடைக்குமோ இல்லை எல்லா திருமண வாழ்வும் சரியாயிடுமோ அப்படின்றது கிடையாது. When you let it go and trust him, God is glorified and he will do it only for our ultimate good. நம்ம வந்து போக விட்டுட்டு கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் கண்டிப்பா நன்மையானதா செய்வாரு, முற்றிலும் நன்மையானதா நம்மளுக்கு செய்வாரு. And now we are going to see about how an adopted child was let go. இப்போ நம்ம பார்க்க போறோம் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை எப்படி போக விடப்பட்டாள் அப்படின்ட்டு. When Esther's father and mother died, Mordecai took her as his own child. எஸ்தருடைய தகப்பனும் தாயும் மரித்த வேளையில மொர்தெகாய் வந்து எஸ்தரை தன்னுடைய சொந்த மகளாக வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. Yeah, we read that in Esther 2:11. Again it shows the heart of Mordecai for his daughter. இதை வந்து எஸ்தரின் புத்தகம் 2:11 நம்ம படிக்கும் போது மொர்தெகாயோட இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். And every day Mordecai paced in front of the court of the women's quarters to learn of Esther's welfare and what was happening to her. எஸ்தர் 2:11 எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். This verse actually typifies my husband a lot. இது வந்து என்னுடைய கணவர் அப்படியே அச்சசல் சொல்லுது. He was such a concerned father like Mordecai, and I'm sure all fathers are like that. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் போல ஒரு கரிசனை உள்ள தகப்பனா இருந்தார். கண்டிப்பா எல்லா தகப்பன்மார்களும் இப்படிதான் கரிசனையா இருப்பீங்கன்னு நம்புறோம். Mordecai's adopted child hit the target when Mordecai let her go. மொர்தெகாயால தத்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை வந்து கரெக்டா லெக்கையை போய் அடைஞ்சது எப்போ அப்படின்னா மொர்தெகாய் வந்து போக விட்டப்ப. She could save an entire nation and hit the target right. அந்த பிள்ளை வந்து ஒரு முழு தேசத்தையே வந்து காப்பாத்துச்சு. அந்த அம்பு வந்து இலக்கை நோக்கி அடையும் போது. Spiritual children, we also need to let them go. நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் வந்து ஒரு கட்டத்துல போக விட்டு தான் ஆகணும். Yeah, we read that from Paul's life in 1 Corinthians chapter 4 verses 14 to 16. அது நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 4:14 வசனத்துல இப்படியா படிக்கிறோம். I do not write these things to shame you, but as my beloved children I warn you. For though you might have 10,000 instructors in Christ, yet you do not have many fathers. For in Christ Jesus I have begotten you through the gospel. Therefore I urge you, imitate me. 1 கொரிந்தியர் 4:14 வரைக்கும். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபயாதியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். First of all, notice that Paul refers to the believers
in Corinth as his own beloved children. இங்க நோட் பண்ணீங்கன்னா பவுல் வந்து கொரிந்து சபையில இருக்க விசுவாசிகளை வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாரு. Yeah, they were referred to as his own children because he led them in faith in Christ. அவங்கள ஏன் அவர் வந்து என்னோட சொந்த பிள்ளைகள்னு குறிப்பிடுகிறாரு அப்படின்னா அவர்களை வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசத்துல இவர் தான் வழி நடத்தினார். They were spiritual children and not just spiritual children, his beloved children. அவங்க வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள், வெறும் ஆவிக்குரிய பிள்ளைகள் மட்டும் கிடையாது, அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகள். In the context of a father-child relationship, the best way for a father to show his children is through his life. இந்த தகப்பன் பிள்ளைகள்ன்ற உறவை வந்து நம்ம கொடுக்குறப்ப வந்து அந்த உறவை வந்து எப்படி நம்ம குறிப்பிடலாம்னா தகப்பன் வந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத குறித்தே தான். That's why Paul keeps on saying again in 1 Corinthians chapter 11 verse 1, he says, imitate me just as I imitate Christ. அதனால தான் அவர் வந்து திரும்பவுமா பவுல் வந்து 1 கொரிந்தியர் 11:1 இப்படியா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. We also have to keep in mind that when Paul wrote his first letter to Corinthians in AD 56, the first gospel, the gospel that was written first, that is Mark, was written only in AD 58 and that was not available for the believers to read. நம்ம ஒன்றில் வந்து கண்டிப்பாக நம்மளோட சிந்தையில் ஏற்றுக்கொள்ளணும். பவுல் வந்து தன்னுடைய முதல் நிருபத்தை வந்து கிபி 56வது நூற்றாண்டில் வந்து எழுதுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிசேஷத்தில் முதலாவது எழுதப்பட்ட மார்க், அதாவது மார்க்கின் சுவிசேஷமே கிபி 58வது நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது. மார்க்கின் சுவிசேஷம் கூட அப்போ வந்து நம்மளோட விசுவாசிகளுக்கு கிடையாது. அப்படி இருக்க காலத்தில் பவுல் தான் தன்னுடைய நிருபத்தை முதல்ல எழுதுறாரு. Therefore they did not have a written record of the life of Jesus to emulate. So that's why Paul keeps saying, imitate me just as I imitate Christ. அங்கே இருந்த விசுவாசிகளுக்கு வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு நடபடிகளும் கிடையாது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதுறதுக்கு. அதனால தான் பவுல் வந்து அடிக்கடி சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு. In 1 Corinthians 4:17 he says, for this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord, who will remind you of my ways in Christ as I teach everywhere in every church. இதனால தான் அவர் வந்து 1 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு, இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். This verse implies that Timothy is going in the place of Paul. இது என்ன பிரதிபலிக்குதுன்னா தீமோத்தேயு வந்து பவுலோட இடத்துல போறாரு. Timothy is described as Paul's beloved son and faithful son, true son. தீமோத்தேயு எப்படி சொல்லப்படுகிறார்னா பவுலுக்கு அருமையான ஒரு மகன், பவுலுக்கு உண்மையான மகன், பவுலுக்கு வந்து விசுவாசமுள்ள ஒரு மகன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. In 1 Timothy 1:2 it says, to Timothy a true son in the faith. 1 தீமோத்தேயு 1:2 இப்படியா சொல்லுது, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. What do we know about this Timothy? இந்த தீமோத்தேயுவை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? He had a Greek father and a Jewish mother. தீமோத்தேயுக்கு வந்து கிரேக்க தகப்பனும் ஒரு யூத தாயும் இருந்தாங்க. Their home was in Lystra and his grandmom was Lois. அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா லிஸ்திரா பட்டணத்தில் இருந்தது. அவங்களோட பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா லோவிசா. We know that Timothy had a godly home. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தீமோத்தேயுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஒரு வீடு தான் இருந்தது. When Timothy was about 15 years of age, Paul and Barnabas visited Lystra for the first time. தீமோத்தேயுக்கு சுமார் 15 வயது இருக்கும் போது பவுலும் பர்னபாவும் வந்து அந்த லிஸ்ட்ரால இருக்கவங்க வீட்டை வந்து சந்திக்கிறாங்க. And they think that was the time Timothy gave his heart to the Lord. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நேரத்துல தான் தீமோத்தேயு வந்து தன்னுடைய இருதயத்தை வந்து கடவுளுக்கு கொடுத்திருப்பாரு. When Paul revisited Lystra 6 years later, the brothers there spoke well of him during the second visit of Paul to Lystra. பவுல் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவுமா லிஸ்திரா பட்டணத்தை போய் பார்க்கும்போது அங்க இருந்த சகோதரர்கள் வந்து தீமோத்தேயுவை பத்தி நற்சாட்சி கொடுக்கறாங்க. We read this in Acts chapter 16 and during the second visit Paul asked Timothy to join force with him. இது வந்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீமோத்தேயுடைய இரண்டாவது முறை சந்திப்புல வந்து
பவுல் வந்து தீமோத்தேயை வந்து தன்னுடைய கூட்டத்துல சேரும்படியா கூப்பிடுறாரு. Yeah, and then they were together in churches to establish churches in Corinth, in Athens, in Antioch, in Philip, and in Rome. அதுக்கப்புறமா பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து வந்து கொரிந்தி பட்டணத்துல, ஏத்தேன் பட்டணத்துல, அந்தியோப்பியா சபையில, பிலிப்பு சபையில, ரோம் இந்த இடத்துல எல்லாம் சபையை உருவாக்குறதுக்கு வந்து இணைந்து செயல்படுறாங்க. Yeah, when Paul wrote the epistle to the Philippians, he was probably about 65 years of age and Timothy was just 35 years of age. நம்ம வந்து பவுல் வந்து பிலிப்பு சபைக்கு வந்து எழுதும் போது வந்து கண்டிப்பா பவுலுக்கு 65 வயது இருக்கும், தீமோத்தேக்கு சுமார் 35 வயது இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். But he speaks great testimony about Timothy in Philippians chapter 2 verses 19 to 23. தீமோத்தேயை குறித்து பவுல் வந்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறாரு. அது எங்க பார்க்கறானா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19ல இருந்து 23 வசனத்துல நம்ம பார்க்கலாம். Yeah, but I trust in the Lord Jesus to send Timothy to you shortly, that I also may be encouraged when I know your state. For I have no one like-minded who will sincerely care for your state. For all seek their own, not the things which are of Christ Jesus. But you know his proven character, that as a son with his father, he served with me in the gospel. Therefore I hope to send him at once, as soon as I see how it goes with me. பிலிப்பியர் 2:19 23 வரை. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதன் என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கும் என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். Paul was able to let go of his spiritual son. பவுல் வந்து தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையை வந்து போக விடுறதுக்கு தயாரா இருந்தாரு. We need to let go of our spiritual children to their destiny that God has prepared for them. நம்மளுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கூட வந்து நம்ம வந்து கடவுள் அவர்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த டெஸ்டினியை அடையணுமா விடுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். There are so many lovely parents I know who do not have children on their own, but they have a host of spiritual children. எனக்கு நிறைய பெற்றோர்கள் தெரியும், அவர்களுக்குன்னு சொந்தமா பிள்ளைகள் இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு கூட்டமான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை அவங்க வைத்திருக்கிறாங்க. They are unquestionably happy to see their own spiritual children walk in the truth of God. ஓகே, சந்தேகத்துக்கு இடமே இல்லாம தங்களால நடத்தப்படுகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து கடவுளோட வழியில நடக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷத்துக்கு சந்தேகமே இல்லை. Yeah, they can answer all the opponents by pointing to the souls that God has given them through these children. அவங்களுக்கு விரோதமா அவங்க பேசுறதுக்கு ஆட்கள் எழும்பும்போது இந்த பிள்ளைகளை இந்த ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகள் தங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளை வந்து அவங்க கை நீட்டி காட்டுறதுக்கு வந்து அவங்களால முடியுது. Even Jesus had a bunch of spiritual children when he was on this earth. ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கும் ஒரு கூட்டமான ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தாங்க. Peter, John, Judas had all same Jesus as their father figure. யோவான், பேதுரு, யூதாஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இயேசுதான் இருந்தாரு. Yet their outcomes in life were dramatically different. ஆனா அவங்க வாழ்க்கையின் வெளியே வந்தது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அவங்க வாழ்க்கை வந்து வெளியே வந்தது. Do you think Jesus blamed himself while Peter denied him 3 times? நீங்க நினைக்கிறீங்களா இயேசு வந்து பேதுரு தன்னை 3 முறை மறுதலித்த போது அவர் குற்றப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி? Do you think while Jesus was hanging on the tree he could have thought, if only I had been a better father, Judas would not have done this? நீங்க நினைக்கிறீங்களா இயேசுவானவர் சிலுவையில தொங்கும் போது கூட நான் ஒரு நல்ல தகப்பனா இருந்தா யூதாஸ் இப்படி எனக்கு பண்ணிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு? Yeah, why can't we do the same thing and stop feeling guilty? ஏன் நம்ம கூட இதே இயேசு பண்ணது மாதிரியே பண்ணி நம்மள குற்றப்படுத்திக்கிறத வந்து நிறுத்திக்கலாம்? Yeah, as we heard from the message last week, prayers for our children should become like breath.
நம்ம கடந்த வார செய்தியில கேட்டது படி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பண்ணுகிற ஜெபம் வந்து நம்ம மூச்சை போல ஆகணும். We never stop praying for our children and stop having hope towards them. நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்காக ஜோம் பண்றதையும் அவங்க மேல வந்து நம்பிக்கை வைக்கிறது நம்ம நிறுத்திவிடவே கூடாது. Where you see your kids today is not the place where they will be in future. நீங்க ஒருவேளை இப்போ உங்க பிள்ளைகளை எங்க பாக்குறீங்களோ அந்த இடம் வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல அதே இடத்துல உங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. So I just want to encourage all the parents to keep on praying. Each person has to come to a knowing relationship with Jesus. நான் இதை பார்த்துருக்க பெற்றோர் ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்த விரும்பின தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு பிள்ளையும் வந்து இயேசுவோட வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு வரணும். Parents of children with disabilities and special needs have to let them go. தன்னுடைய விசேஷ தேவை உள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூட அவங்கள ஒரு கட்டத்தில் போக விடணும். Let's read from the book of 2 Samuel chapter 4 and verse 4. 2 சாமுவேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Jonathan, Saul's son, had a son who was lame in his feet. He was 5 years old when the news about Saul and Jonathan came from Jezreel, and his nurse took him up and fled. And it happened as she made haste to flee that he fell and became lame. His name was Mephibosheth. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவன் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத்து என்று பேர். Sometimes unfortunate things like this happen in our lives. சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை நடக்கலாம். Grandpa and daddy have passed away and the little one fell down and became lame. தன்னுடைய தாத்தாவும் தன்னுடைய தகப்பனும் வந்து மரித்து போனாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து கீழே விழுந்து முடமா ஆயிடுச்சு. Unfortunate happenings like this will launch us out into our destiny. இந்த மாதிரி ஒரு துர்தர்ஷ்ட விதமா நடக்கிற செயல் கூட நம்மளோட டெஸ்டினி நம்ம அடையிறதுக்கு ஏதுவா தான் இருக்கும். We all have come across many young people who had a difficult past, but they used those things to enter their destiny. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு கொடுமையான ஹிஸ்டரி பாஸ்ட் உடைய பிள்ளைகளை கடந்து வந்திருப்போம். கண்டிப்பா அந்த பிள்ளைகள்லாம் தாங்க கடந்து வந்த பாதையை கொண்டு தங்களுடைய இலக்கை நோக்கி அடையிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. I'm going to read further few scriptures from 2 Samuel chapter 9 on Mephibosheth. அந்த மேவிபோசேத்தை பத்தி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இன்னும் சில வசனங்களை நாங்க வாசிக்கிறோம். Verse 3 says, Then the king said, Is there not still someone on the house of Saul to whom I may show the kindness of God? And Ziba said to the king, There is still a son of Jonathan who is lame in his feet. And verse 7 says, So David said to him, Do not fear, for I will surely show you kindness for Jonathan your father's sake, and will restore to you all the land of Saul your grandfather, and you shall eat bread at my table continually. 2 சாமுவேல் 9 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். வசனம் 7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். And verse 13 again says, So Mephibosheth dwelt in Jerusalem, for he ate continually at the king's table, and he was lame in both his feet. அப்படியே 13 சொல்லுகிறது, மேவிபோசேத்து ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாய் இருந்தது. The grandson of a king was let go because of difficult circumstances, and he was restored to the king's table. How beautiful is that? ஒரு அரசனோட பேர பிள்ளை வந்து ஒரு துர்தர்ஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்னால போகப்படுகிறார். போகப்பட்டப்பனா கூட திரும்பவுமா வந்து அரசனோட டேபிள்கே வந்து திரும்ப வந்துடுறாரு. Children with disabilities and needs are so close to the heart of God.
இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தேவை உடைய பிள்ளைகள் வந்து ஆண்டோட இருதயத்துக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்காங்க. Yeah, he gives extra grace to the parents to nurture them and bring them up in the ways of the Lord. இந்த மாதிரி பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு வந்து கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அவங்கள அருமையா பண்படுத்தி வளர்க்கறதுக்கு உதவி செய்றாரு. Yeah, I would like to mention few children with different disabilities this morning who had been very close to our hearts. இந்த காலை வேளையிலும் எங்க இருதயத்துக்கு நெருங்கின சில பிள்ளைகள் ஸ்பெஷல் சில்ட்ரனை பத்தி நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். Yeah, I don't like to use the term special needs or disability because I fully believe that we people are more disabled spiritually than they. நான் வந்து இந்த பிள்ளைகளை குறிக்கும் போது ஸ்பெஷல் நீடுடைய பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து விருப்பப்படலை. ஏன்னா அவங்கள காட்டிலும் நம்ம தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடவர்களாக இருக்கிறோம். Yeah, maybe their body is weak or their brain is weak, but those kids are spiritually much more stronger and purer than us. ஒருவேளை வந்து அந்த பிள்ளைகளோட சரீரம் வந்து பலவீனதாக இருக்கலாம், அவங்களோட மூளை வந்து பலவீனதுள்ளதாக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க நம்மளை காட்டிலும். Yeah, I want to thank God specially for Susie, for Timothy and for Anne who poured out their heart for my husband Anand when he was so sick and they loved him so dearly. என்னுடைய கணவன் வந்து ஒரு வியாதியா இருந்தபோது சூஷி அண்ட் அதுக்கப்புறம் தீமோத்தி வந்து தங்களோட இருதயத்தை ஊற்றி என் கணவனுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப இருதயத்தில் வச்சு நேசிச்சாங்க. அவங்கள அதுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். Yeah, I thank God for Ebba School where we used to go to minister as a team. That school is so special because there they have all the children with all the needs common and the classes are taken together. எப்பா ஸ்கூல் பள்ளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்கூல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எல்லா தரப்பட்ட பிள்ளைகளும் வந்து ஒரே இடத்துல கூடி, அதாவது என்ன தேவை இருக்கோ எல்லா தேவை நிறைஞ்ச பிள்ளைகளும் ஒரே இடத்துல கூடி படிப்பாங்க. Yeah, there used to be a boy in that school in the choir. So every time he saw Anand, he'll get so excited because Anand used to play the guitar and he loved singing and he had special needs. So every time he saw Anand, he just jumped for joy and began to sing loudly in the mic. அந்த ஸ்கூலில் கூட ஒரு மகன் இருந்தான். அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் நீடுடைய ஒரு மகன். அவன் எல்லா நேரமும் என்னோட கணவர் வந்து அங்கே கிட்டார் போட்டுட்டு பாடும்போது கூட அந்த மகன் கொயர்லேருந்து துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். Any time that Anand didn't come or if I couldn't go, he was the first one to come and inquire about us to the team. ஏதோ ஒரு கால சூழ்நிலை எங்களால் அந்த ஸ்கூலுக்கு போக முடியலனா அந்த மகன் தான் முதல் ஆள் வந்து எங்களோட டீம் கிட்ட வந்து எங்களை பற்றி விசாரிப்பான். So much of love and affection. அவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் உடைய பிள்ளைகள். Once I asked all the 12th grade girls in the same school, in Ebba school, about the things that they were thankful to God for. ஒரு சமயத்தில் வந்து அந்த எபா ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா பெண் பிள்ளைகள்கிட்டையும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டபோது each and everyone stood up and began to say a sentence like I am thankful to God like for my parents, for my teachers and different things. Each one started sharing, like 20 of them were there in the room. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாணவிகள் இருந்தாங்க. ஒருத்தரும் எழும்பி வந்து நான் என்னோட பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறேன், என்னோட ஆசிரியர்களுக்காக நன்றி, இப்படியா பல காரியங்களை குறித்து இதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. But when this turn came to this special child to give an answer, everyone started laughing. I just made them all quiet and made this girl to stand up and share her thought. இப்படியா ஒருத்தராக மாறி மாறி அந்த விசேஷத்தை தேவை உடைய அந்த மகளுக்கிட்ட அவளோட டேர்ன் வந்தபோது கூட அவள் எந்திரிச்சு நிற்கும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாரையும் வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டு அந்த மகளை தன்னோட வாய் திறந்து சொல்ல நான் அனுமதிச்சேன். Yeah, the answer that she gave brought tears in my eyes. She said, I am thankful for my scripture class. அவ சொன்ன பதில் வந்து என்னோட கண்களில் கண்ணீர் வர வைத்தது. அவள் என்ன அப்படி சொன்னானா, இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்க்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா. Yeah, she has been the only one to give that answer in my career of ministering to school children for the past 10 years. I've asked this question to so many children, but she still is the only one person who gave that answer.
கடந்த 10 ஆண்டுகளா என்னோட பள்ளி மினிஸ்ட்ரீஸில் வந்து நான் எல்லார்கிட்டயும் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த பிள்ளை தான் 10 ஆண்டுகளில் யாரும் சொல்லாமல் முதல் பிள்ளையா எந்திரிச்சு இந்த பதிலை சொல்லியிருக்கா. How special they are in that spirit. எவ்வளோ ஆண்டரோட பார்வையில் அவங்களோட ஆவியில் அவங்க எவ்வளோ ஸ்பெஷல் ஆன பிள்ளைகளாக இருக்காங்க. Yeah, my nephew Chris, he's a small boy with special needs, and his mom shared this incident with me. கிறிஸ் அவர்கள் வந்து சின்ன வயசுல ஸ்பெஷல் நீட்ஸோட இருக்கும் போது நடந்த ஒரு காரியத்தை அவங்க அம்மா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. Once the maid was coughing in the next room, and the moment Chris heard the sound that the maid was coughing, he ran into the kitchen and took a glass of water and gave it to that maid when everyone else, so-called normal people, were sitting there relaxed. ஒரு முறை வந்து அவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்க பக்கத்து அறையில் வந்து அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த அக்கா வந்து இரும்பி கொண்டு இருக்கும் போது இந்த பிள்ளை வந்து இந்த கிறிஸ் வந்து அடுத்த அறையில் இருக்கும் போது அவங்க காதில் இந்த இரும்பல் சத்தம் விழுந்த உடனேயும் வேகமாக போய் கிச்சனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அங்கே அந்த இடத்துல அந்த ஹாலில் எல்லா இடத்துலையும் நார்மலான பீப்புள் இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் நீடுடைய ஒரு மகன் வந்து வேகமாக ஓடி போய் அந்த வேலை செய்கிற அக்காக்கு வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. How precious are these children. எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் இந்த பிள்ளைகள். Every time we go to minister to the deaf and dumb school, it's heaven on earth. ஒரு முறையும் அந்த காது கேளாதவர்களுடைய பள்ளியில் போய் நாங்கள் ஊழியம் செய்யும் போது அங்கே போகும்போதே எங்களுக்கு அங்கே பரலோகத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். First they will inquire about each and every one of us in their own beautiful sign language. They'll ask if we had breakfast, if we ate this or ate that, and everything. They'll first do a big inquiry session. அங்கே சென்ற உடனேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்களை குறித்து விசாரிப்பாங்க. என்ன சாப்பிட்டீங்க, எங்கேருந்து வரீங்க, எல்லாத்தையும் எங்களை குறித்தான ஒரு விசாரிப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு அதுதான் போகும். அவங்களுக்கே உரியதான சைகை பாஷையில் எங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க எங்களை பற்றி. Kids love us so much than we love them. இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் அவங்கள நேசிப்பதை காட்டிலும் அவங்க எங்கள் மேலே வைத்த அன்பு வந்து மகா பெரியது. As a body of Christ, we need to stand with the parents of these children and help them to let them go. இந்த சபையோட அங்கத்தினராகிய நம்ம கூட வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸோட நம்ம நின்று இந்த மாதிரி பிள்ளைகளை போக விடுறதுக்கு நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். It's not easy at all, and I cannot understand fully the fears those parents have, but we need to stand with them, support them, pray with them, and also take care of all those children. இதை வந்து அவங்க அந்த மாதிரி பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பயத்தை என்னால் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனாலும் அவங்க கூட நின்று அவங்களுக்காக நம்ம ஜபித்து அவங்களுக்கு உறுதுணையாக நின்று அந்த மாதிரி பிள்ளைகளை கேர் பண்ணிக்கிறதுலையும் நம்ம வந்து நம்மளோட காரியத்தை ஈடுபடுத்தணும். Where are we this morning in this big story? இந்த பெரிய கதையில் வந்து நம்ம எங்கே இருக்கோம்? We could be a parent or a child or a young adult ready to face new phases in life. ஒருவேளை நம்ம பெற்றோராக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை இளம் வாலிபராக புதிய ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற வாலிபராக இருக்கலாம். Has he brought something to your mind that you are holding on to so close that you have to let go this morning? இந்த காலை வேளையும் ஏதோ ஒரு காரியத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய மைண்ட்லேயே வச்சுருக்கீங்களா? அதை நீங்கள் விட்டணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருக்கீங்களா? Maybe it could be a dream that you have been carrying for so long, and it's not going to come true, so just let it go in God's presence. ஒருவேளை ஏதோ உங்களோட கனவு ரொம்ப நாளா நீங்க கற்பனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை அது நடக்காம இருக்கலாம். அதை நீங்க புடிச்சிட்டே இருக்கலாம். இந்த காலைவேளை கடவுளோட சமூகத்துல அதை விட்டு விடுங்க. Maybe it's a material, a possession, or a person that you're holding on to that God wants to let things go. ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்தோ, ஒரு நபரை கொடுத்தோ, ஒரு பொருளை கொடுத்தோ உங்களுக்கு உரியது இல்லாததை வந்து நீங்கள் பிடிச்சிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலையில் அதை போக விடுங்க. Can we close our eyes this morning and look to God and ask Him, just say the simple prayer, Lord, help me to let me go. இந்த காலை வேளையிலும் நம்மளுடைய கண்களை மூடி இந்த சின்ன ஒரு ப்ரேயரை நம்ம பண்ணலாம். அன்றே இந்த காரியத்தை போக விட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Dear Heavenly Father, we just want to thank you, Lord, for this morning time. அன்புள்ள பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். Thank you for your precious word, Lord. அன்றே உம்முடைய விலையேற பெற்ற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Lord, there are so many things that are held so close in our hearts.
ஆண்டவரே நிறைய காரியங்கள் இருதயத்தின் பக்கமாய் வச்சு கொண்டே இருக்கிறோம். Father God, you know that it's not easy to let go. ஆண்டவரே உமக்கு தெரியும் இது வந்து இந்த காரியங்களை விட்டு விடுறது ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. Father, you sent your only beloved Son, Lord Jesus, to us in this earth, Lord, to die on the cross and to save us. பிதாவே உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு எங்களுக்காக மரிக்க ஏசப்பா, சிலுவையில மரிக்க நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க ஏசப்பா. That we could become the children of one true God. எதுக்காக அப்படின்னா நாங்க எல்லாரும் வந்து பரமபிதாக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்காக. We thank you, Lord, that you are a heavenly Father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நீங்க எங்க பரமபிதாவா இருக்கீங்க. Lord, you care for all our children, Lord, more than we care for them. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஏசப்பா நாங்க கவனிக்கிறத காட்டிலும் அதிகமா நீங்க அவங்கள கவனிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. Yes, Lord. All the children under our influence, Lord, under our care, all our grandchildren, Father God, you care for them more than we do, Lord. ஆண்டவரே எங்களுக்கு அடியில இருக்கிற எங்களோட பிள்ளைகள், ஆண்டவரே எங்களோட பேர பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிறதோட அதிகமா நீங்க அவங்கள ஏசப்பா அக்கறை வைத்திருக்கீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். We thank you, Lord, and we want to let them go, Lord, into the mighty hands of God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அவங்க உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள போகும்படியா நாங்க அவங்கள விடுறோம். Give us the wisdom, Lord, and the grace to sharpen them, Lord, to tune them, Lord, in the ways of the Lord. ஆண்டவரே எங்களுக்கு அவங்கள கூர்மையாக்கும்படியா உம்முடைய வழியில நடத்தும்படியா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. We thank you, Lord Jesus. Thank you, Father God, for everyone who's watching this morning. Anything that is burdening their hearts this morning, God, we pray that you would help them to let it go. ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி. அவர்களோட இருதயத்துல ஏதேனும் பாரமா இருக்குமானால் அதை விட்டு விடுறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Yes, Lord, the addictions that their children are suffering, Lord, I pray, Father, that you would give them the grace to let it go, Lord. ஆண்டவரே எங்களோட பிள்ளைகள் அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா, அவங்கள ஏசப்பா விட்டு விடுறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. Any wrong relationship, Lord, we pray, Father God, that this morning, Lord, you would help your children to let it go, Lord. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஏதேனும் தவறான உறவுல சிக்கி கொண்டிருப்பாங்கன்னா இந்த காலை வேளையில அவங்க அதை விட்டு விடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. We thank you, Lord. Thank you, Father, for your open arms, Lord. Thank you, Father, that you're always waiting to receive your children, Lord, as they are. As we come into your presence, Lord, you are there with open arms to receive us, Lord. ஆண்டவரே உங்க சமூகத்துல ஏசப்பா அவங்க இருக்கிற மாதிரியே வர்றதுக்காக ஏசப்பா உங்களோட கரங்களை நீட்டி காத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you, Lord. Once again we surrender ourselves this morning, Lord, under your mighty hand. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசியா ஏசப்பா இந்த காலை வேளையை உங்களோட கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். Bless each and every family, Lord, every member who is watching this morning, oh God. ஆண்டவரே இந்த காலை வேளையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி நபரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிறோம். May the blessing of the Lord rest upon each and every one of us, Lord. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மேலயும் ஏசப்பா தங்கி இருக்கட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். If we are adults watching, can we raise up to our feet? ஒருவேளை பெரியவங்க இந்த மெசேஜை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு விசியா ஏஞ்சி நில்லுங்க. I would like you all to bless our children and grandchildren who are under our influence with the Aaronic blessing as it is being displayed on the screen. இந்த திரையில வந்து ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து போடப்படும். அந்த சமயத்துல உங்க பிள்ளைகளையும் உங்களோட பேர பிள்ளைகள் மேல உங்க கரங்களை நீட்டி இதை சொல்லும்படியா கேட்கிறோம். If possible, you can stretch forth your hand towards the children. Maybe they are not with you this morning. Maybe the spiritual children who are out somewhere. You can stretch out your hand. Think about them in your heart and bless them. ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்க கூட இல்லாம இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். இந்த நேரத்துல அவங்கள உங்க இருதயத்துல நீங்க கொண்டு வந்துட்டு அவங்கள நினைச்சிட்டு கரங்களை நீட்டி இதை சொல்லுங்க. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Amen and God bless you all. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.